நம்ம ரோடுல போகும்பொழுது சில இடங்கள்ல டிராபிக் போலீசார், வருவாய் துறையினர், ஆர்டிஓ உள்ளிட்ட அதிகாரிகள் வாகனங்களை நிறுத்தி சோதனை இடுவதை நம்ம அதிகமா பார்த்திருக்கோம். இப்படியா அரசு அதிகாரிகள் வாகன சோதனையில நம்ம ஈடுபடும் பொழுது அவங்க கிட்ட ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இப்படியான வாகன சோதனையின் போது அதிகாரிகளுக்கு வாகனம் மற்றும் நமது ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்டவற்றை நம்ம கேட்டாங்க அப்படின்னா அதை நம்ம அவங்க கிட்ட காண்பிக்க வேண்டும் அப்படிங்கிறது அர்த்தம். ஆனா இன்றைய டிஜிட்டல் யுகத்துல வாகனங்களுடைய இந்த ஆவணங்களை எல்லாமே எப்பொழுதும் வைத்திருப்பது கடினமான விஷயமாகவே இருக்குங்க. ஆனா சிலர் ஆவணங்களை எல்லாமே தங்களுடைய செல்போன்ல ஏற்றி வைத்துக் கொண்டு அதை காட்டுறாங்க. ஆனா சட்ட விதிமுறைகளின்படி புகைப்படங்கள் எடுக்கப்பட்ட ஆவணங்களை அதிகாரிகளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்கு எல்லாம் தீர்வா புது வகையான டிஜிட்டல் லாக்கர் ஆப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இது ஒரு கிளவுட் பேஸ்டான அடிப்படையில இயங்கக்கூடிய ஒரு ஆப் அப்படின்னு சொல்லலாம். இதுல அரசு ஆவணங்களை டிஜிட்டல் முறையில சேமித்து வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆதார் கார்டு முதல் நமது டிரைவிங் லைசன்ஸ் வரைக்கும் சேமிச்சு வைக்க முடியுங்க. இதுல இதுக்காக 1 GB வரைக்கும் நம்மளுக்கு இடவசதி வழங்கப்படுது. டிஜி லாக்கர்ல எப்படி டிரைவிங் லைசன்ஸ் சேர்த்து வச்சு நம்ம காணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். டிஜி லாக்கர் ஆப்புக்குள்ள நுழைஞ்சு நம்ம போனோம் அப்படின்னாலே அதுல உங்களுக்காக பிரத்யேகமான ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த கணக்குக்குள்ள நம்ம டைரக்டா போயிட்டோம் அப்படின்னா அதுல இஷ்யூட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு நம்ம போயிட்டு கெட் மோர் இஷ்யூட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் புல் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் செஞ்சதுக்கு அதுக்கப்புறம் மத்திய அரசு அப்படின்ற மாதிரியான ஒரு ஆப்ஷனை நம்ம தேர்வு செஞ்சு இறுதியா சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை என்பதை நம்ம தேர்வு செஞ்சுக்கணுங்க. அதுக்கு அப்புறம் டாக்குமெண்ட் டைப் அப்படிங்கறதுல டிரைவிங் லைசன்ஸ் அப்படிங்கறத நம்ம தேர்வு செஞ்சுக்கணும். அதுல கேட்கப்படக்கூடிய பேரு, பிறந்த தேதி, டிரைவிங் லைசன்ஸ் நம்பர், இது மாதிரி எல்லா தகவல்களும் நம்ம கொடுத்த உடனே நம்மளுடைய டிரைவிங் லைசன்ஸ் குறிப்பிட்ட ஆப்ல இணைக்கப்படும். இத இப்பொழுதே நீங்க உங்க ஆப்ல சேமிச்சு வச்சுக்கோங்க. இந்த ஆப்பை பயன்படுத்துவதன் மூலமா எல்லா நேரங்களிலும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்களை வாகனங்கள்ல வச்சிருக்க வேண்டாம் அப்படிங்கறத சொல்லலாம். தேவையான ஆவணங்களை இந்த ஆப் மூலமாவே காட்டினால் போதுமானதா இருக்கும்னு சொல்றாங்க. ஒருவேளை நீங்க உங்க ஆவணங்கள்ல உள்ள தகவல்களை நீங்க மாற்றினால் கூட உடனடியா அது உங்கள் ஆப்ல உள்ள தகவலில் மாற்றப்படும் சொல்லப்படுது. மேலும் இது கிளவுட் சேமிப்பில் இருப்பதனால பாதுகாப்பானதாகவும் பத்திரமானதாகவும் இருக்கும்னு சொல்றாங்க. அதே நேரம் நீங்க அரசுக்கு ஏதாவது விண்ணப்பம் செலுத்தும் பொழுது அதற்கான ஆவணங்களை நீங்க நேரடியா வழங்க வேண்டியது இல்லைங்க. இந்த டிஜி லாக்கர் மூலமாவே அதை பகிர்ந்தாலே அதன் மூலமா ஆவணங்களை சரிபார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதனால நேரமும் எனர்ஜியும் மிச்சமாகும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆப்பை இந்தியா முழுவதும் தற்போது வரை 8 கோடி பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த ஆப்ல நீங்க டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் இல்லங்க, ஆதார் கார்டு, யூஎன் கார்டு, பென்ஷன் கார்டு உள்ளிட்ட பல ஆவணங்களை இணைச்சு வச்சுக்க முடியும். சோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப உபயோகமானதா இருந்திருக்கும் அப்படிங்கறத நம்பர். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அருமையான சார்ந்த சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.